ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உமாவிருந்தகம் சேனலுக்கு வெல்கம் பண்ணுறேங்க. இன்றைக்கி வந்து நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஈஸியான ஒரு கொள்ளு தோசை ரெசிபி தான் பார்க்க போகிறோங்க. ஹெல்த்தியான ரெசிபி, குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். எப்படி செய்யணும் வீடியோவில் போய் பார்க்கலாங்க. இது செய்கிறதுக்கு 1 கப் கொள்ளு எடுத்துக்கலாங்க. 1 கப்பில் வந்து பாதி வந்து பச்சரிசியும் பாதி வந்து இட்லிக்கு போடுற அரிசி இல்லைனா 5070 எது வேணாலும் எடுத்துக்கலாம். 1/2 கப் உளுந்து, ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம். இதுக்கு தேவையான பொருட்கள் இவ்வளோதாங்க. இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா 2-3 தடவை கழுவிட்டு ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சுக்கலாங்க. ஊற வச்சதுக்கப்புறமா நம்ம வந்து அரைச்சி எடுத்துகிட்டு நம்ம தோசை சுட வேண்டியதுதான். கொள்ளு, அரிசி, உளுந்து எல்லாமே நல்லா ஊறி வந்திருக்குங்க. இதை வந்து இனி வந்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் மிக்சியில் தான் போட்டு அரைக்கிறேன். நீங்கள் விருப்பப்பட்டால் நீங்கள் வந்து கிரைண்டர் கூட போட்டு அரைச்சிக்கலாம். ஏன்னா பச்சரிசியில் போட்டிருக்கனால அது வந்து மிக்சிலேயே ஈஸியாக அரைப்பட்டு வந்துடும். இப்போ தண்ணி தேவைக்கு விட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க. ரெகுலராக நம்ம செய்கிற அரிசி தோசைக்கு பதிலாக இந்த மாதிரி நம்ம வந்து மாற்றி மாற்றி செஞ்சு கொடுக்கும்போது உடம்புக்கும் நல்லது, குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ வந்துங்க கொள்ளு தோசை மாவு வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு உப்பு போட்டு கலந்து வச்சிடலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டோம் அப்படின்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். அது கையால் விட்டு நம்ம வந்து கலந்து விடும்போது ஈஸியாக அது வந்து புளிச்சு வருங்க. ஏற்கனவே 6 மணி நேரம் நம்ம ஊற வச்சுருக்கனால ஒரு 2 hours மட்டும் வச்சுருந்துட்டு நம்ம தோசை ஊற்றினோம் அப்படின்னா நமக்கு கிறிஸ்பியான தோசை வந்து நமக்கு கிடைக்கும். அப்புறம் கையால் கலந்து விடும்போது தான் நம்ம கையில் இருக்க நல்ல பாக்டீரியா அந்த மாவோடு சேர்ந்து கொஞ்சம் ஈஸியாக நமக்கு வந்து புளிக்கிறதுக்கு வந்து உதவும். இப்போ நல்லா கலந்து வச்சாச்சுங்க. ஒரு 2 மணி நேரம் கழித்து நம்ம வந்து தோசை ஊற்றிக்கலாம். இப்போ 2 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க. இனி வந்து அப்படி நம்ம தோசை ஊற்ற ஆரம்பிச்சுக்கலாம். கல் நல்லா காஞ்சதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமுக்கு குறைச்சி வச்சுட்டு நம்ம தோசை வந்து நல்லா சன்னமாக நம்ம ஊற்றிக்கலாங்க. நல்லா கிறிஸ்பியான தோசை வந்து நமக்கு கிடைக்கும். இதுக்கு தேங்காய் சட்னியும் நல்லா இருக்குங்க. நான் வந்து கத்திரிக்காய், தக்காளிலாம் போட்டு ஒரு கடையில் தான் ரெடி பண்ணியிருந்தேன். செம்ம சூப்பராக இருந்தது இந்த கொள்ளு தோசைக்கும் அந்த காம்பினேஷன். சுற்றியும் நல்லா எண்ணெய் விட்டுக்கலாங்க. இப்போ இது வந்து 1 நிமிஷத்துக்கு நல்லா இந்த சைடு வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாங்க. இது வந்து பச்சரிசியை சேர்த்தும் போது நமக்கு வந்து நல்லா கிறிஸ்பியாக நமக்கு வந்து தோசை கிடைக்கும். இப்போ இந்த சைடும் திருப்பி போட்டு இந்த சைடும் 1 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நல்ல ஹெல்த்தியான ப்ரோட்டீன் ரிச் கொள்ளு தோசை வந்து நமக்கு வந்து கிடச்சிரும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும் நம்புறேங்க. பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் உமாவிருந்தகம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.